எப்படி கம்ப்யூட்டர்ஸ் ப்ரோக்ராமிங் மாதிரியான செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வச்சு ரன் ஆகுதோ அதே மாதிரி தான் 3D பிரிண்டர் ஜி கோடை வச்சு ரன் ஆகுது. ஹலோ கைஸ், இன்னைக்கு 3D பிரிண்டிங் ஜேர்னியில் நாள் 84. ஜி கோட்னா என்னன்னா ஜாமெட்ரி கோட். இந்த ஜி கோட் தான் பிரிண்டரை எப்படி மூவ் பண்ணும், எங்கே மூவ் பண்ணும், எவ்வளோ மூவ் பண்ணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கும். இந்த ஜி கோட் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த கியூபை பில் பிளேட்ல எப்படி பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இது கியூபோட எக்ஸ் ஆக்சிஸ், இது கியூபோட ஒய் ஆக்சிஸ் அண்ட் இது ஜெட் ஆக்சிஸ். ஸோ எக்ஸில் எவ்வளோ பாயிண்ட் மூவ் பண்ணணும், ஒய்ல எவ்வளோ பாயிண்ட் மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு டெக்ஸ்ட் பேஸ் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடியது தான் ஜி கோட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஜி கோடை 3D பிரிண்டிங்கில் மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லை, சிஎன்சி மிஷின், லேசர் கட்டர் இந்த மாதிரி இடங்கள்லையும் யூஸ் பண்ணுறோம். எப்படி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைன் பை லைன் ரன் ஆகுதோ அதே மாதிரி தான் ஜி கோடும் லைன் பை லைன் ரன் ஆகும். இதே மாதிரி 3D பிரிண்டிங் பற்றின யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.